வாங்க யூடியூப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ யூடியூப்பில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமெண்ட் வரும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே சேனலில், அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம வந்து இங்கிலீஷோ தமிழ்லையோ நம்ம வந்து லெட்டராக கொடுத்து ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டைரெக்டாக நம்ம ஓன் வாய்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஓன் வாய்ஸில் ரிப்ளை கொடுக்கலாம். அப்படி ரிப்ளை கொடுக்குறப்ப நம்ம சேனலும் வளரும், நமக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரும். நம்ம வந்து பேடான கமெண்ட்டுக்கு இல்லை, நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஓன் வாய்ஸில் கொடுக்கலாம். ஸோ உங்கள் யாருக்காவது நான் ஓன் வாய்ஸில் ரிப்ளை கொடுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுவேன். யூடியூப்புன்றது ஒரு பெரிய நிறுவனம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோலாம் எடுத்து பர்டிகுலராக அந்த லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா குக்கிங்கு எல்லாமே செய்வாங்க. அதுக்கு ஒரு அப்ரிஷியேட்டே கிடைக்காது. நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடுறப்ப இது பார்த்திங்கன்னா பலதரப்பு ஊர்லேருந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போடுறப்ப பார்ப்பாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவில் உள்ளவருக்கு கூட நம்ம வீடியோ போடுறவங்க மூலியமாக தீபா குமாரசுவாமி அப்படின்றவங்க யார், எங்கள் ஃபேமிலி எல்லாமே தெரியும். அதில் வந்து ஒரு அப்ரிஷியேட் கிடைக்கும். என்னோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 28 வருஷமாக தலை கீழேயே போட்டு தான் நடப்பேன். ஸோ தலை நிமிர்ந்து டைரெக்டாக நான் யாரையும் நேருக்கு நேராக நின்று பார்த்து பேசினதே கிடையாது. இத்தனை வயசு வரைக்குமே கூட நான் அப்படித்தான். பர்டிகுலராக ஜென்ஸ் யாரையும் நிமிர்ந்து பார்த்து ரொம்ப டீப்பாலாம் பார்த்து பேசவே மாட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலியமாக வீடியோலாம் போடுறேன் இல்லையா, இது மூலியமாக தலை நிமிர்ந்து கொஞ்சம் கெத்தாக நம்ம தீபா குமாரசுவாமின்றது யார் அப்படின்றது ஒரு 10 பேருக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு லைஃப்பில், அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சோம் அந்த உலகத்தில் அப்படின்னு நினைக்கிறப்ப நான் வந்து யூடியூப்பை தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த யூடியூப் மூலியமாக நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளில வந்து தன்னை கெத்தாக காமிச்சு ஹாப்பியாக அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் தான் நான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால நம்ம வீடியோஸ் எல்லாம் வந்து யூடியூப்பில் எடுத்து போடணும். இதுலேருந்து மானிட்டேஷன் ஆகிறது கஷ்டம்தான். கொஞ்சம் சின்ன சேனல், கொஞ்சம் இல்லை, என் சேனல் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சேனல் அப்படின்னாலும் கூட நம்மளோட உணர்வுகளை வந்து இந்த யூடியூப் மூலியமாக நம்ம பகிர்ந்துக்கலாம். ஸோ என்னோட நல்ல நல்ல வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீபா குமாரசுவாமின்ற நேம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு போய் சேரணும். வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இல்லாமல் 4 பேருக்கு போய் தெரியப்படுத்தணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட கேம். பணம் சம்பாதிக்கிறது இல்லை. ஓகே ஃப்ரெண்ட், அதனால எல்லா லேடிஸுமே பார்த்திங்கன்னா யூடியூப்க்கு வந்து தங்களோட நல்ல நல்ல வீடியோஸ், இந்த ரங்கோலி இருக்கு இல்லையா, இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், பாய்.